தலைவலிக்கான மருத்துவம். தலைவலி நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். குறைஞ்சது ஒரு 250 வகையான தலைவலி இருக்குது. அடுத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கனாலே அதுவே தலைவலிக்கும். எதையாவது பார்த்துக்கிட்டு இருந்தால் தலைவலிக்கும். அடுத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்தா தலைவலிக்கும். ரேடியோ சத்தம் கேட்டால் தலைவலிக்கும். சிலர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அந்த எழுத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தலைவலிக்கும். இன்றைக்கி தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தலைவலிக்கும். இந்த மாதிரி நிறைய நமக்கு மூளைக்கு தொல்லை தர்ற மாதிரி இருந்தாலே தலைவலி வந்துடும். எந்த தலைவலியாக இருந்தாலும் அதுக்கு சுண்டைக்காய் இலை, சீரகம், நாட்டு மாட்டு பால், பனங்கல்கண்டு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலைவலி முக்கிய காரணம் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, நிறையா தண்ணி குடிக்க மாட்டாங்க, மோஷன் ஃப்ரீயாக போகாதவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். இன்னும் மூளைக்கு போகிற நரம்புகளில் ரத்தோட்டம் சரியாக போகலாட்டி அவங்களுக்கு தலைவலி வரும். அதிக டென்ஷன், அதிக கோபம் அப்படி இருக்கிறவங்களுக்கு சர்ருன்னு அப்படியே உச்சி தலைக்கு ஏறி ஹபிபி ஆயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உணர்வுகளும் ஒரு காரணம். தண்ணி நிறையா குடிக்கணும், நல்லா மோஷன் போகணும். அப்படி போயிட்டாங்கனாக்கா, கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டாங்கனாக்கா, நேரத்துக்கு தூங்கணும். எதுக்கெடுத்தாலும் கோவம், டென்ஷன், உடனடியாக டென்ஷன் ஆகுறவங்களுக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழக்கத்தை மாற்றிக்கிறணும். எப்படிப்பட்ட தலைவலி வந்தாலும் அந்த தலைவலியை மாற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகமும் சுண்டைக்காய் அந்த இலை அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சாறு எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட நாட்டு மாட்டு பால், இந்த பால் கூட இந்த சாறை கலந்துடலாம். கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் போதுமானது. பச்சை மருந்துன்றதுனால சீக்கிரமாகவே தலைவலியை சரி பண்ணும். கூட தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். எப்போ தலைவலி வந்தாலும் உடனடி மருந்தாக இதை சாப்பிட்ருங்க. முக்கியமாக நல்லா மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலைவலிக்கு சுண்டைக்காய் இலை, சீரகம், பனங்கல்கண்டு, நாட்டு மாட்டு பால் கலந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா போதும், ஒரு 5 நிமிஷத்தில் தலைவலி குறைஞ்சிரும். எப்போ தலைவலி வந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், தவறில்லை. அடிக்கடி தூக்க மாத்திரை இந்த மாதிரி மாத்திரைகளை மாற்றி மாற்றி போடுறாங்க. தலைவலிக்கு போட்டாங்கனாலே ரொம்ப தலைவலி கூடிரும். ஆனால் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.